2022 நம்முடைய NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்திருக்காங்க. 2023க்கான அறிக்கை இன்னும் வரல, எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். அந்த 2022ல அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக ஓராண்டு காலம் முடித்த பிறகு தமிழகத்துல முதல் ஆண்டுல மட்டும் திமுகவினுடைய ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் 8.29% அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே 31.89% அதிகரித்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2021ல 4465, 2022ல 4968, அப்ப கிட்டத்தட்ட 8.5% அதிகரித்திருக்கிறது. 2024ல வந்திருக்கக்கூடிய குழந்தை திருமண புகார் பாத்தீங்கன்னா 2023 பார்க்கும் பொழுது 2024 55.6% அதிகரித்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை மறுக்கலாம், முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழகம் அமைதி பூங்கான்னு சொல்லலாம். ஆனா NCRB பொறுத்தவரை தமிழக காவல்துறை புகார பதிவு செய்யற டேட்டால இருந்து எடுத்து FIR ல இருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புறாங்க.